நல்லா பழுத்த 2 வாழைப்பழம் ராகி மாவு இருந்தால் போதுங்க. வீட்டிலே ஸ்நாக்ஸ் ரொம்பவே ஹெல்த்தியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கேன். அதை வந்து நல்லா வறுத்துட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. அதே கடாயில் 1/2 கப் அளவுக்கு சிவப்பு அவல் எடுத்துருக்கேன். இதையும் நல்லா வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிட்டு ராகி மாவோட சேர்த்துக்கலாம். இதோட 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கலாங்க. இதோட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வெள்ளத்தை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ராகி மாவோடையே 2 வாழைப்பழம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளை கரைசலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா திக்காக நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி உருண்டையாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் இட்லி பானையில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துட்டோம்னா நல்லா சூப்பராக ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிடுங்க. நம்ம கொழுக்கட்டை மாதிரியே தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா வாழைப்பழம் ஃப்ளேவரோட ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வீட்டில் இருக்க சின்னவங்க பெரியவங்களும் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.